ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். போன சண்டே சர்ச்சு முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போனோன்னா ரேஷ்மாக்கும் எங்கள் பாவாக்கு டேரனுக்கு 3 பேருக்கு ட்ரெஸ் எடுக்கலை. ரேஷ்மாக்கு சாரீ மட்டும் தானே எடுத்தேன், அதனால் அவளுக்கும் எடுக்கணும். அதனால் சரி அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறமா போக போக தள்ளிக்கிட்டே போயிடுங்க. அதனால் போயிடலான்னு சொல்லிட்டு காலைல ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நாங்கள் சர்ச்சு முடித்து காலையிலேயே ஃபஸ்ட் ப்ரேயர் போயிட்டோம். ஏன்னா டைம் ஆகிடும் இவங்களுக்கெல்லாம் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்குன்றதுக்காக. நாங்கள் போகும்போது தான் பார்த்திங்கன்னா ஸ்டாஃபெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம். உள்ளே போய் ஃபஸ்ட்டு டேரனுக்கு வந்து ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணோம். அடுத்து எங்கள் பாபாவுக்கு, ஏன்னா டேரன் கொஞ்சம் உடம்பு சரியாமல் இழைச்சி போயிட்டான். அதனால் அவனுக்கு கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும்னு எடுத்தேன் நான். அடுத்து அவனுக்கு இப்போ டிஃப்ரெண்ட்டாக பேண்ட்டெல்லாம் வந்திருக்குங்க. இந்த மாதிரி கட்டம் போட்டு எனக்கு இப்போ தான் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடியே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்படி தான் எடுத்தோம் இந்த தடவை டேரனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அப்புறம் என்னுடைய சாரீக்கு ஒன்றுத்துக்கு ப்ளவுஸும் வாங்கிட்டு நம்ம ரேஷ்மாக்கு பார்க்க வந்துச்சு. ரேஷ்மாக்கு தாங்க ரொம்ப நேரம் ஆச்சு. இதுவா அதுவா அப்படின்னு நிறைய ட்ரெஸ் இருந்துச்சு. ஆனால் எனக்கு எதுவுமே வந்து செட் ஆன மாதிரி எனக்கு தோணவே இல்லை. நான் ஒரு ட்ரெஸ்ஸு பிடிச்சி அந்த ட்ரெஸ் எனக்கு வேணும்னு கேட்டால் அதுவும் என் சைஸில் இல்லைங்க. இந்த தடவை எப்பவுமே போன உடனே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரேஷ்மாக்கு. அப்படி இல்லைங்க, ரொம்ப நேரம் தேடி இதுவா அதுவான்னு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ரேஷ்மா வந்து நகைச்சீட்டில் சேர்ந்துருந்தா, அதனால போத்தீஸ்க்கு வந்தாச்சு. நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இந்த சீட் வந்து இங்கே தான் போட்டிருந்தேன். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சீட் சேரணும்னா இங்கே தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு புக்கு போட்டு தந்துடுவாங்க. அது பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நானும் சேர்ந்துருந்தேன். 11 month ஸ்கீம் வந்து இது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் சேவிங் பண்ணி ஒரு கோல்டு வாங்கினேன்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. முதல்ல எங்கள் அம்மா தான் வந்து என்னை சேர சொன்னாங்க. நான் இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு. இருந்தாலும் நான் சேவிங்ஸ் பண்ணி ஒவ்வொரு மாதமும் கட்டின காசு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 10 days மாதம் வந்து 10 நாளுக்குள்ளார கட்டணும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. ஸோ மாதத்தில் எப்போ வேணாலும் கட்டலாம். அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. போத்தி சொர்ண மகாலில் நீங்கள் நகை வாங்கினீங்கன்னா என்னைக்கு ரேட்டு கம்மியாக இருக்கோ மாதத்தில் அன்னைக்கு நம்ம வந்து பணம் கட்டிக்கலாம். அன்னைக்குரிய ரேட்டுக்கு தான் எடுத்துப்பாங்க. அதனால் நம்ம வந்து என்னைக்கு ரேட்டு கம்மியாக இருக்கோ அன்னைக்கு நம்ம வந்து நகைச்சீட்டு பணம் கட்டலாங்க. அதனால நான் இந்த நகை வாங்கின பிறகு ஒரு சீட்டும் போட்டுட்டேன் மறுபடியும். ஸோ அடுத்த வருஷம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி 11 months கழிச்சு. அதனால் புது கோல்டு வாங்கினா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் காலேஜுக்கு போகிற மாதிரி ஒரு இயரிங்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் யூஸ் போடுற மாதிரி தாங்க எடுத்தேன். ஏன்னா மற்றதெல்லாம் நசுங்கிடும் அப்படின்னாங்க. போட்டு கழட்டுற மாதிரி வேணாம், நான் ரெகுலராக போட்டுக்கணுமா அப்படின்னா. அப்புறம் அவளுக்கு எடுத்துகிட்டு அடுத்து நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கு வந்து ஸ்டார் கடையில் வந்து லைட்டு வாங்கணும். அதுக்காக சீரியல் பல்ப்பு வேறு மாற்றலான்னு வாங்கிட்டு நேராக எங்கே வந்தாலும் நம்ம ஹக்கீமுக்கு தாங்க வந்தோம். அங்கே வந்து சாப்பிட வந்தாச்சு. ஏன்னா காலையிலேயே போனனால கரெக்டாக டயத்துக்கு 2 மணிக்கு சாப்பிட வந்துட்டோம். பார்த்துக்குங்க. போன சண்டையோட எங்கள் கிறிஸ்மஸ் ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்களாம் வந்து ஷாப்பிங் முடிச்சாச்சா? மழைலாம் உங்களுக்கு எப்படி பெஞ்சிட்ருக்கீங்களா? செம்ம மழை, 2 நாளாக லீவும் விட்டாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.